அண்ட் இப்போ நம்ம பிக்சரை லேஸாக கண்டினியூ பண்ணுவோம். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமா நான் காட்டணும் நான். ஓகே, நான் இப்போ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இந்த பிக்சரை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் அது கீழே என்னுடைய மவுஸ் கர்சரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய மீடியா பக்கத்தில் என்னுடைய இருக்க இமேஜ் அதோடைய டவுன் ஆரோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சூஸ் பண்ணது வந்து இமேஜ். அண்ட் இப்போ வந்து ரோல் ஓவர் இமேஜ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள், அதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இமேஜ் நேம் ஒன்று வருது. ஸோ இது இந்த டைலாக் பாக்ஸில். ஸோ இதில் வந்து இமேஜ் 2 அப்படின்னு இருக்குது. ஏன்னா இந்த பேஜில் ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்குது, அதுக்கு டிஃபால்ட் நேம் இமேஜ் 1 ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு வந்து இமேஜ் 2 டிஃபால்ட்டாக வருது. ஸோ நான் இதை டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த இமேஜுக்கு நீங்கள் நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் ஒரிஜினல் இமேஜ் அண்ட் ரோல் ஓவர் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நம்ம புரிஞ்சிடும் என்ன இதுக்கு ரியல் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரிஜினல் இமேஜில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பென் குயினை சூஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வெப்சைட்டில் இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இமேஜஸ். ஸோ அந்த இமேஜஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே பென் குயின் அண்ட் இந்த ரோஸ் பிக்சர் இருக்குது. ஸோ இந்த 2 பிக்சர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய பென் குயின் இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். அண்ட் ரோல் ஓவர் இமேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இந்த ரோல் ஓவர் இமேஜில் நான் வந்து இந்த ரோஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் இமேஜ் இதில். அண்ட் இப்போ ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அண்ட் அந்த பிக்சரை கிளிக் பண்ணோன்னே ஏதாவது ரீடைரக்ட் ஆகணும். ஸோ அதெல்லாம் நான் இப்போதைக்கு எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி இந்த இமேஜோட சைஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு நான் அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வித்தை வந்து நான் 400ன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹைட்டை வந்து நான் 300ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய வெப் பேஜுக்குள்ளே அடங்கி வருது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது வித் அண்ட் ஹைட்டை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஃபைல் அண்ட் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து நான் என்னோடய ஃபயர்ஃபாக்ஸில் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் கீழே வருவோம். ஸோ என்னோட மவுஸ் க்ரௌசரை நம்ம ஃபஸ்ட்டு இந்த இமேஜை ஆட் பண்ணணும். அது கீழே இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். என்னோட மவுஸ் க்ரௌசரை அந்த செகண்ட் இமேஜுக்கு மேலே நான் எடுத்துகிட்டு வரேன். என்னோட மவுஸ் க்ரௌசர் எடுத்துகிட்டு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோஸ் இமேஜுக்கு வந்துடும். ஸோ என்னோட மவுஸ் க்ரௌசர் வெளியே எடுத்துகிட்டு போனோம்னா பென் குயின் இருக்கும். என்னோட மவுஸ் க்ரௌசர் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோன்னா அது என்னோட செகண்ட் இமேஜ், அந்த ரோல் ஓவர் இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜ் வரும். ஸோ ரோல் ஓவருக்கு இதுதான் ரியல் மீனிங். நம்ம மவுஸ் க்ரௌசர் வந்து அது மேலே போச்சுன்னா எந்த ரோல் ஓவரில் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்குமோ அது டிஸ்பிளே ஆகும். அது வெளியே வந்தோம்னா நம்மளுடைய ஒரிஜினல் இமேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ரோல் இமேஜோடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம இந்த ட்ரீம் வியூர் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ஓகே.